உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம், உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள சொல்லுகின்றார். வெபிச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் இயேசுவிடம் காட்டி, இப்படிப்பட்டவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை, நீர் என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டபோது, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். பாவத்தை மன்னிக்கவும் தீர்ப்பிடவும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிற்கு மாத்திரமே உண்டு. பிறரை பற்றி கை காட்டி நீ பாவி என்று சொல்வதற்கு முன் நான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் குறை சொல்கின்ற என்னையும் என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார் என்ற பயம் எனக்குள் இருக்க வேண்டும். நம்மை முதலில் மாற்றிக்கொள்வோம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில், நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்தெடுத்தார் என்று சொன்னது போல, நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் நம் கடவுளாகிய தந்தையின் திருமுன் நிற்க தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமேன்.